பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் லைக் வேற லெவல் வைப் செம்ம நாஸ்டாலஜிக்கு ஆசமாக இருக்குது மூவி. ஸோ இது ஒரு மாலை சாங் ரிப்பீட் போட்டிருந்தாங்க, பட் எல்லா சாங்கும் போட்டிருக்கலாம், மேபி நல்லா இருந்துச்சு. ஆமாம், இல்லை 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 ஆல்ரெடி பார்த்த மூவி தான், ஸ்டில் பீப்புள் ஆர் கம்மிங்னா இட்ஸ் ஹைலி என்ஜாயபிள். லைக் சூர்யா அதை அயன் பண்ணலாம், ஜில்லுன்னு ஒரு காதல் பண்ணலாம், ஜில்லுன்னு ஒரு காதல்லாம் பண்ணால் மூணு ஷோக்கு நான் தேட்டர்லேயே உட்காந்துருவேன். ஸோ அதனால் வந்துட்டு பெஸ்ட் சூர்யா என்ன படம் பண்ணாலும் நான் வந்து பார்ப்பேன். டிவியில் அது வரைக்கும் அந்த படம் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டர் வந்து பார்க்குறேன். ஆனால் ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், கட்சி சீன்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சீனாக நிறைய இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். லென்த்து படம் ஓகே சூப்பராக தான் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துடலாம் படம் டியூரேஷன். இல்லை அப்படி கரெக்டாக லென்த்து எதை வச்சுருந்தாங்கன்னா இன்னும் படம் பயங்கரமாக இருக்கும். படம் நல்லா தானே இருந்தது, பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் மெயினாக படத்து வந்து பாட்டுக்காக தான் வந்தேன். பிரிண்டெல்லாம் சூப்பராக இருந்தது, அது பார்க்குற மாதிரி இருக்குது படம். எஃபெக்ட் நல்லா இருக்குது. ரிப்பீட் சாங் ஒரு மலை அந்த சாங் போட்டாங்க, அது ரிப்பீட்டட் மூலமாக நல்லா இருக்குது படம். அது பரவாயில்ல ப்ரோ, டிவியில் பார்க்கும்போது தான் இருந்தது. பட் அண்ணனுக்காக சூரியனுக்காக தான் வந்தேன். செம்மையாக இருக்குது படம், ரசிகன் அதனால் அண்ணனுக்காக வந்தேன். ஹவுஸ்ஃபுல் ஃப்ரெண்டில் மட்டும்தாங்க, மற்றபடி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க படத்தை, செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணாங்க. அயன் சில்லுன்னு ஒரு கதை சொல்லியிருக்காங்க, அது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அயன் தான் வெயிட்டிங்கு, அதனால் வெயிட் பண்ணியிருக்கோம். பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ டைட்லி பேக்டாக இருக்குது. மாதத்துக்கு 2 பெரிய படம் அடுத்து வரப்போகுது. அது இருக்கப்போ யாரும் இந்த ரீலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜூலைக்கு முன்னாடியே அதை முடிச்சுட்டா உண்டு. இந்தியன் 2 வருது, அடுத்து கோட் வருது, கங்குவா வருது, அஜித் சார் விடம் வச்சு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் ரீலீஸ்லாம் இருக்காது. எங்கள் படமே இல்லாதனால நம்மளுக்கு அந்த ரீலீஸ் அந்த கல்ச்சர் அப்படி தேட்டரில் கஜினிட்டு ஏடிவில் நிறைய சிடி அந்த சிடிலாம் இருக்கும், சிடி போட்டு பார்த்து சும்மா வெறும் அந்த சிடி போட்டு நம்ம வெறும் அந்த சாங் மட்டும் பார்க்குறது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தது. இப்போ ஃபுல்லாக தேட்டரில் உட்காந்து அந்த இதோட என்ஜாய் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அதெல்லாம் 3 ஹவர்ஸ்லாம் கணக்கே தெரியல. அது மாதிரி டக்குன்னு போயிடுச்சு. இத்தனைக்கும் ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க, எதுவுமே லேக்ன்ற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ப்ராப்பராக இருக்கும். தேட்டரில் எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். தியேட்டரில் எல்லாரும் அந்த சவுண்டோட பார்க்குறது அது ஒரு வேற விஷயம் தானே. மேபி அப்போ எனக்கு ஒரு 5 வயசு வந்துருக்கு ரஜினி படம். அப்போ அதனால ஒழுங்காக பார்க்க முடியல. அப்போ தியேட்டரில் அது பார்க்க கூட இல்லை. இப்போ அந்த ஆசைலாம் நிறைய இருக்குது. அதனால ரொம்ப ஹாப்பி. எந்த சினிமா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க எல்லாருமே சூர்யா சார் படம், அதுவும் இல்லாமல் கஜினி, ஹாரிஸோட அந்த எல்லாத்துக்காகவே நீங்கள் இந்த படத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. அசின் ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருக்கும். சூர்யா சார் ஆக்சுவலாக டிவியில் பார்த்து தெரியுது தான், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் சூப்பராக இருந்ததுண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு படம் அந்த படம் எப்படி பண்ணாங்கண்ணா, சூப்பராக இருந்ததுண்ணா. ரெஸ்பான்ஸ்லாம் செம்மையாக இருந்ததுண்ணா. ரெஸ்பான்ஸ் இன்னும் எனக்கு டான்ஸ் ஆடுவாங்க நினச்சாலும் ஓகே, பாட்டு வைப் பண்ணி பண்ணாங்க. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க, நல்லா தான் இருந்தது. அடுத்து இவரதே அயன்லாம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், அது அப்புறம் அயன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது விஜய் பர்த்டே துப்பாக்கி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கன்ஃபார்ம் வரும்.